மிஸ்டர் ராகேஷ், யூ ஆர் அவுட் ஆஃப் ஆர்டர். நோ, ஐ அம் நாட் அவுட் ஆஃப் ஆர்டர். நான் சொல்றது இப்ப நம்பாம போனா இந்த கோர்ட் அவுட் ஆஃப் ஆர்டர், இந்த சட்டம் அவுட் ஆஃப் ஆர்டர், இந்த ஸ்டேட் அவுட் ஆஃப் ஆர்டர், டோட்டல் இந்த நேஷன் அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிடும். எஸ், அக்டோபர் 2ஆம் தேதி மாயாவதியை கொலை செஞ்சது இந்த மகேந்திரன் தான். அன்னைக்கு அவன் டெல்லிக்கு போகல, காந்தி சமாதியை பார்க்கல, தன் பேர்ல தன் டிரைவர் அனுப்புனா. டெல்லியில குடிச்சிட்டு டிரைவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா. பாருங்க டெல்லி போலீஸ் ரிப்போர்ட்ஸ். காந்தி சமாதி கிட்ட மகேந்திர இருக்கிற போட்டோ இங்க லோக்கல் ஸ்டுடியோல தயார் பண்ணது. இது ஒரிஜினல் போட்டோஸ் நெகட்டிவ்ஸ். பாருங்க, கொலை நடந்த இடத்துல மகேந்திரனோட எதிரி சிங்காரத்தோட ரத்தக்காரம் இருந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம் யோசிச்சு பாருங்க. மாயாவதியும் சிங்காரமும் பெட்ரோல் இருக்கிறப்ப ஆத்திரத்தை அடக்க முடியாம மகேந்திர அவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கா. ரத்த காயத்தோட சிங்காரம் தப்பிச்சுக்கிட்டா. சபாஷ், அடிச்சு பின்னி விட்ட. ஏதாவது பேசுற உன்னை பின்னிடுவேன். உதைக்கிற உதையில முட்டி பேந்து வாய்க்கு வந்துரும். மிஸ்டர் ராகேஷ், மகேந்திர நிரபராதன் வரைக்கும் வாதாடிட்டு இப்ப அவரை கொலைகாரங்கிறீங்களா? கோர்ட்டை நீங்க அவமானப்படுத்துறீங்க. கோர்ட் அவமானப்படுத்தல யுவர் ஆனர். கோர்ட்டோட மதிப்பை நான் இப்ப உயர்த்தல. இது வரைக்கும் நான் ஒரு டிஃபென்ஸ் லாயரா இருந்து வாதாடுனேன். ஆனா இப்ப மனசாட்சிய, நீதிய, நியாயத்தை, சட்டத்தை நம்ம ஒரு மனுஷனா இருந்து பேசுறேன். கோர்ட்ல எல்லாரும் பகவத்கீதை மேல பிரமாணம் செய்வாங்க. ஆனா நான் என்ன பெத்த தாய் மேல சத்தியம் பண்றேன். நான் சொல்றது உண்மை. அந்த மகேந்திர கொலைகாரன், கொலைகாரன், கொலைகாரன். யுவர் ஆனர், டிஃபென்ஸ் லாயருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏய், இன்னும் 5 நிமிஷத்துல உனக்கு பைத்தியம் பிடிச்சிடும்டா. யூ ஃபினிஷ் மிஸ்டர் மகேந்திரா, யூ ஃபினிஷ்ட். யுவர் ஆனர், இந்த மகேந்திரனை வெளியே விட்டுட்டா இவன் பெரிய தலைவனா மாறிடுவான். இந்த ஸ்டேட்டுக்கே முதலமைச்சர் ஆயிடுவான். மத்த மந்திரிங்க உதவியோட ஜனங்களை ஜில்லா வாரியா சாப்பிட்டுருவான். கோயில் பணத்தை கொள்ளையடிச்சு தம் வீட்டுக்கே கும்பாபிஷேகம் பண்ணிக்குவான். மக்கள் தீர்ப்பே மகேஸ்வரன் தீர்ப்புங்கிறத மாத்தி மகேந்திரன் தீர்ப்பே மக்கள் தீர்ப்புன்னு சொல்ல வச்சிருவான். இந்த கேடுகட்ட அயோக்கியனுக்கு என்ன தண்டனை விதிக்கணும்னு நீங்களே சொல்லுங்க.